வணக்கம் சார். வணக்கம். ஆல்மோஸ்ட் நம்ம 2025ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வருஷத்தில் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன செக்டர்ஸில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தீமேட்டிக் ஃபண்ட்ஸை பற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்கள், இப்போது ட்ரம்ப்போட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது ஐடி, ஃபார்மா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் நிறைய இம்பாக்ட் இருந்ததை பார்த்தோம். பேங்கிங் ஸ்பெசிஃபிக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். டிஃபென்ஸ்லேயும் ஒரு 2-3 இஷ்யூஸ் இருந்ததை பார்த்தோம். ஸோ அதனால் டிஃபென்ஸ் செக்டர்லேயும் ஒரு ரேலி இருந்ததை பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்தமாக தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இந்த 2025ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார்? ஸோ தீமேட்டிக் சொல்லும்போது எப்பவுமே எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இட்ஸ் அ சைக்கிள். ஸோ இந்த லாஸ்ட் 1 year 2025 எடுத்து பார்த்தோம்னா ஆப்வியஸாக கோல்ட் அண்ட் சில்வர் ரிலேட்டட் தீம் டாப்பில் இருந்திருக்கு. அது சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நாட் ஓன்லி கோல்டு அண்ட் சில்வர், கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ். இப்போ நிறைய கோல்டு மைனிங் பண்ணுற கம்பெனி, இல்லை கோல்டு சேல் பண்ணுற கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸுமே கூட நல்ல பீக்கில் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி தீம்ஸ். அது லாஸ்ட் 1 year பார்க்கும்போது 2025ல இந்தியன் மார்க்கெட்டை விட பீங் எமர்ஜிங் மார்க்கெட், நம்ம மார்க்கெட்டை விட மற்ற மார்க்கெட்டோட ஈக்விட்டி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாகவே இருந்திருக்கு. எஸ்பெஷலி தைவான், ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்க இந்த இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், நம்ம இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் பார்த்துருப்போம் இல்லையா, அவுட் ஆஃப் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ண தீமும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த தைவான் ஃபண்ட்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் 1 year 40-41% கிட்ட 1 year ரிட்டர்ன் இருக்குது. ஸோ நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தென் அதர் செக்டர் வைஸாக பார்க்கும்போது எஸ்பெஷலி நம்ம சொன்ன இந்த பிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இதெல்லாம் இந்த பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கும் அந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி பிஎஸ்யூ பேங்க்ஸ், பிஎஸ்யூ செக்டர் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தென் இந்த கன்சம்ப்ஷன் சைடு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், இதில் வந்து இந்த எஃப்எம்சிஜியில் பெரிய இம்பாக்ட் இல்லை. அதாவது நம்ம இந்த டூத் பேஸ்ட்டோ ஆயிலோ இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய மூமெண்ட் இல்லை. பட் இந்த ஹவுஸ் ஹோல்டு வீட்டில் வாங்குற ஏசியோ ஃப்ரிட்ஜோ இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இட்ஸ் அ டிபெண்ட். அதே மாதிரி நல்லா பண்ணாதுன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் நல்லா பண்ண செக்மெண்ட். ஸோ பிஎஃப்எஸ்ஐ கன்சியூமர் நல்லா பண்ணுது, டிஃபென்ஸஸ் டன் வெல். பட் ப்ராப்ளம் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஸ்கோப் தான். அதில் வந்து இருக்கிற கம்பெனிஸே இப்போ ரொம்ப லிமிடெட் கம்பெனிஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ஃபண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. தே ஆர் கலெக்டிங் த பிக் மணி, இது டெப்ளாய் பண்ணுறதுக்கு இடம் இல்லாத மாதிரி ஆகிடுது. ஸோ பட் ஆஸ் அ செக்டராக பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஹஸ் டன் வெல். ஓகே, என்னென்ன செக்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இந்த டேரிஃப் இஷ்யூஸோ இல்லை மற்ற குளோபல் கியூஸோ இந்தியாவை எஃபெக்ட் பண்ண அளவுக்கு மற்ற கண்ட்ரிஸை ஏன் எஃபெக்ட் பண்ணலை? இந்தியாவுக்கு அப்படி என்ன நெருக்கடி இருந்தது? இல்லை, டேரிஃப்ன்றது ஆப்வியஸாக நீங்கள் ஐடி செக்டர் எடுத்தால் த மோஸ்ட் ஆஃப் ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா. எதர் நீங்கள் இங்கேருந்து ஒரு சோர்ஸ் அனுப்புகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை இங்கிருந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், பிக் பாப்புலேஷன் கண்ட்ரினும் போது நமக்கு தான் அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஐடி செக்டர் பார்க்கும்போது லாஸ்ட் 1 yearல இட்ஸ் நாட் டன் வெல். இன்னும் கோயிங் ஃபார்வர்டு கூட நம்ம நாட் பாசிட்டிவ் ஆர் நியூட்ரல் கால் கூட வரல ஐடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டேரிஃபோட இம்பாக்ட் இங்கே அதிகமாக வந்திருக்கு. த சேம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் இம்பாக்ட் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி மற்ற கண்ட்ரி இம்பாக்ட் ஆகலன்னு இல்லை, மற்ற கண்ட்ரி இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் வேற மற்ற விஷயம்லாம் மேக்கப் பண்ணிடுதுன்றதால இது பெருசாக தெரியல. ஈவன் இங்கேயே கூட ப்ராடர் மார்க்கெட் இஸ் ஓகே, நாட் பேட். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் இல்லை, ப்ராடர் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ரெக்கவர் ஆகி பண்ணி தான் இருக்காங்க. பட் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது த அதர் கண்ட்ரிஸ் ஹஸ் டன் வெல். ஸோ 20% ஒரு கண்ட்ரி கொடுத்துருக்கு, நம்மளது 6% 7% தான் இருக்குன்னும் போது ஸோ தே டன் வெல் பிகாஸ் ஆஃப் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இங்கே இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் நம்மளுக்கு ஒரு பெரிய பேக்லாக் ஆச்சு இந்த இடத்துல. நாட் ஓன்லி த டேரிஃப், the geopolitical tariff issue, then the dollar rupee depreciation, இது எல்லாமே இம்பாக்ட் கொடுத்ததால நம்மளோட அந்த க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு. ஓகே, இந்த 2025ல கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணுது, அப்புறம் இன்கம் டேக்ஸில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தது. இந்த ரெண்டுமே தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகலையா? இல்லை, இந்த 2 விஷயமே என்ன இம்பாக்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி குறைக்கிறதோ இன்கம் டேக்ஸ் அதிகமாக்குறது ரெண்டுமே வந்து உங்களோட ஸ்பெண்டிங் அதிகமாக்கும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அந்த பணம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ அதுக்கான லிமிட் அதிகமாக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த நியூ ரெஜிம்குள்ளே போகிறீங்கன்னா 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வருது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிபர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண, இந்த 12 lakhsக்கும் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எடுக்க முடியாது. தட் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட். அப்போது உங்கள் மென்டாலிட்டி என்ன ஆகும், ஸ்பெண்ட் பண்ணலாம், இதை வாங்கலாம் அதை வாங்கலான்ற அந்த ஐடியா வர ஆரம்பிக்கும். அதர் எண்டில் பார்க்கும்போது ஜிஎஸ்டி குறையிறது. நான் 100 ரூபா கொடுத்து வாங்கின பொருள் வந்து இன்றைக்கி ஒரு 95 ரூபாய் கிடைக்கும் போது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போது தட்ஸ் த ரீசன் கன்செப்ஷன் இஸ் டன் வெல். நம்ம செக்டர் வைஸ் பார்க்கும்போது தீமேட்டிக் சைடில் கன்செப்ஷன் தீம் இஸ் டன் வெல் பிகாஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி குறைச்சதும் இருக்கட்டும், சேம் டைம் இன்கம் டேக்ஸோட ரெண்டுமே சேர்ந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுத்துருக்கு. பட் ப்ராடர் மார்க்கெட்னும் போது ஆஸ் அ ஹோல் தான் சரியாக வருது. செக்டர் வைஸ் யூ பிக் அண்ட் சூஸ். ஒவ்வொரு செக்டராக பார்க்கும்போது இந்த கன்செப்ஷன் இதோட இம்பாக்ட் நல்லாவே கேஸ்கேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற செக்டர்ஸை பேசணும். அடுத்தது ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்டு செக்டர்ஸ், ஸோ அது என்னலாம் சார்?
எஸ்பெஷலி ஐடி இஸ் ஒர்ஸ்ட் கேஸ். மற்ற செக்டர்லாம் ஒரு அளவு ஓகே ஃபைன்ஸ் கோயிங்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. பட் ஐடி இஸ் அ மேஜர் ஹிட் பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி ஆஸ் டிஸ்கஸ்ட். இது பெரும்பாலும் நம்ம தான் சர்வீஸ் ப்ரொவைடாக இருக்குன்றதால இந்த H1B1 விசாவோட இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த டேரிஃப் இஷ்யூ, இந்த மூவ்மெண்ட் வந்து நாட் வெரி ஸ்மூத்னும் போது அதுக்கான இம்பாக்ட் கொஞ்சம் நிறைய வருது. ப்ளஸ் த டிப்ரிசியேஷன், ருப்பி டிப்ரிசியேஷன் பெரிய இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இங்கேருந்து பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வரும். ஆக்சுவலி ருப்பி டிப்ரிசியேஷன் இஸ் பாசிட்டிவ் ஃபார் த ஐடி செக்டார். நீங்கள் கரன்சி வேல்யூ மேலே போகிறதுன்றது, அதை டிப்ரிஷியேட் ஆகுறதுன்றது இங்கே இருக்க கம்பெனிஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுக்க போகுது. பட் தி அதர் பேராமீட்டர்ஸ் ஆப்ரேஷன் இஸ் நாட் கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதால ஸோ ஒரு ஐடி வந்து இஸ் நாட் டன் வெல். அண்ட் கோயிங் ஃபார்வர்டும் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இருக்காது. இந்த ஷார்ட் டைம் நியர் டேர்மில் பெரிய இம்பாக்ட் இருக்காது உங்களுக்கு. ஓகே, இன்னும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து ஃபியூச்சரில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான செக்டர்ஸ்லாம் இருக்குது. க்ரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த செக்டர் மேலெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த செக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் 2025 எப்படி இருந்திருக்கு சார்? 25 இட்ஸ் குவைட் ஹையர் சைட் தான் சொல்ல முடியும். இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஏஐயாக இருக்கட்டும், இல்லை எஸ்பெஷலி க்ரீன் எனர்ஜி, இந்த இவி வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து கோயிங் ஃபார்வர்ட். ஈவன் த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ இந்த ப்ராஜெக்டோட நம்ம சைஸில் வந்து மிட் ஆஃப் 2025 வி அச்சீவ் 50% ஆஃப் த ப்ரொஜெக்டட் நம்பர். ஸோ அந்த இவி வெஹிக்கிள் எந்த அளவு வரணுமோ அந்த அளவு நம்ம புஷ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் தேர் இஸ் அ பிக் ஸ்கோப். நீங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் பார்க்கும்போது பாதி பெட்ரோல் கார் இருந்தால் பாதி இவி வெஹிக்கிள் இருக்குன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அந்த இண்டஸ்ட்ரி பெரிய ஸ்கோப்பில் இருக்கணும் போது நவ் இட்ஸ் அ வேல்யூ ஸ்டாக். இது என்னென்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் இவிஓ இல்லை நீங்கள் இந்த க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல வேல்யூ ப்ரைஸில் இருக்கும். ஏன்னா இப்போ தான் அது ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் நம்ம எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும் போது இந்த சமயத்தில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி டன் வெல். 2025 டீசென்ட்லி குட். பட் கோயிங் ஃபார்வர்டு இப்போ கால் எடுக்கிறது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த விஷயத்தில். ஓகே, 2025 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். 2026ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குது சார்? ஸோ இட் வில் கண்டினியூ பிகாஸ் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு கன்சாலிடேட் ஃபேஸில் தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் 3 months கூட எடுத்து பார்த்தாலும் மார்க்கெட் ஒரு 1 week மேலே போகும், திருப்பி கீழே வருது. பிகாஸ் நீங்கள் ப்ராடர் மார்க்கெட் பார்க்கணும் நம்ம ஜென்ரலாக. பட் இஃப் யூ டீப் டைவ் இன் வித் த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்லா கம்பெனியும் பெர்ஃபார்ம் பண்ணலை. வெரி சில கம்பெனிஸ் தான் மார்க்கெட்டை மேலே ஏற்றுறாங்க, சில கம்பெனி தான் கீழே வருது. ஸ்டில் அவர் ஸ்மால் கேப்ஸ் ஆர் ஹையர் வேல்யூ. ஸ்மால் கேப் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட். இப்போதைக்கு நீங்கள் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் அ குட் ஐடியா. லார்ஜ் அண்ட் மிட் கேப் இஸ் ஃபைன். பட் 26 பார்க்கும்போது ஒரு மீடியாக்காரான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் எந்த செக்டார் பார்த்தாலுமே. எஸ்பெஷலி செக்டார் தீம்னு எடுத்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த க்ரீன் எனர்ஜி, இந்த ஏஐ பார்க்கும்போது, கன்சப்ஷன் சைட், டிஃபென்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால் எடுத்தால் ஓகே. பட் ஜெனரலாக பார்க்கும்போது நீங்கள் இந்த திமேட்டிக் போகும்போதே யூ ஆர் மிஸ்ஸிங் ஒன் திங். தெர் இஸ் நோ டைவர்சிஃபிகேஷன் அட் ஆல். ஆல் த மணி யூ ஆர் இன்வெஸ்ட் இன் டு த சிங்கிள் தீம். ஒரே விஷயத்துக்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரே செக்டாராக தான் பண்ணுறீங்க. இதில் என்னென்னா நீங்கள் ஒரு நேரம் நல்லா இருந்தால் அடித்தா ஜாக்பாட் சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை லாங் டேர்மாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு க்ரீன் எனர்ஜி நம்ம உள்ளே போகிறோம், இவி வெஹிக்கிள் அந்த செக்மெண்ட்டுக்குள்ள உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 1 yearல பெரிய ரிட்டர்ன்லாம் இருக்காது. பட் ஒரு 5 years, 7 years, 10 years நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன். பட் டைவர்சிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்காது. அப்போ நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணோன்னா ரேதர் தென் திமேட்டிக் கான்செப்ட் ஒரு ப்ராடர் மார்க்கெட் கான்செப்ட் கால் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இல்லை திமேட்டிக் எனக்கு வேணும், ஐ எம் வெரி கிளியர் அபவுட் த பர்டிகுலர் விஷயம் அப்படின்னீங்கன்னா கெட் அ ஸ்மால் எக்ஸ்போஷர். ஒரு 10-15% மேலே எக்ஸ்போஷர் எடுக்காதீங்க. இது இப்போ இன்றைக்கி எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர் அதிகமாக பேசும்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, எல்லா பணத்தையும் கோல்டு சில்வர்லேயே போட்டால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்ல. நாட் அ ரைட் ஐடியா. இன்றைக்கி டேட்டில் யாராவது சில்வரும் கோல்டும் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் யூ வில் ஃபீல் பேட். இன்றைக்கி தெரியாது, அடுத்த 2 மாதம் 3 மாதமோ எதுவும் தெரியாது, நல்லா பாசிட்டிவாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஒரு 3 years பொறுத்து திரும்பி பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டுன்ற விஷயம் தெரியும். பிகாஸ் ஆல்வேஸ் டைவர்சிஃபிகேஷன் இஸ் அ தம் ரூல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கோல்டு அண்ட் சில்வர் தீமில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பெரும்பாலும் என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா, நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், விலை ஏறுது, ஒரு வேளை விலை இறங்கலைன்னா கூட அப்படியே ஸ்டாக்னட்டாக நிற்க தான் போகுது, இங்கேருந்து பெரிய ஃபால் ஷேர் மார்க்கெட்டில் வர மாதிரி வராது, விலை அப்படியே தான் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மக்கள்கிட்ட இருக்குது. உண்மையிலே கோல்டு அப்படி தானா? இல்லை, நீங்கள் சொன்ன அது பெர்ஸ்பெக்டிவ் தான். அது இட்ஸ் நாட் அ ட்ரூத். ஏன்னா நமக்கு என்னென்னா மறதின்ற ஒரு பெரிய வியாதி இருக்குன்றதால அதை மறந்துடுறோம் அடிக்கடி. நீங்கள் 2019 இல்லை 20 போய் இருந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், கோல்டு எப்படி இருக்குன்ட்டு. 2012 to 18 கோல்டு வாஸ் ஃப்ளாட். என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்துடும், நான் 12 வாங்கினேன், 18 எனக்கு அதே வேல்யூ இருக்குது, தென் வாட் இஸ் ராங் அப்படி கேட்கலாம். பட் நீங்கள் 15 பார்த்துருந்தீங்கன்னா யூஆர் அண்டர் நெகட்டிவ் ரிட்டர்ன். நீங்கள் வாங்கின 100 ரூபா வந்து 90 ரூபாவோ 85 ரூபாவோ தான் இருந்திருக்கும். ஸோ இன்பிட்வீனில் இறங்கியிருக்கும். 12 அப்புறமே கோல்டு இறங்குச்சு. அடுத்த 13 and 14, 15 கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன் 30% இறங்குச்சு கோல்டு ஒரு வருஷம். ஸோ அப்புறம் 18 வரும்போது தான் பிரேக் ஈவன் பாயிண்டே வந்தது. தென் நீங்கள் 2021 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 years ரிட்டர்ன். இன்றைக்கி நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா, 25 இருந்துட்டு லாஸ்ட் 10 year கோல்டு பார்த்தா 11%, 12% CAGR வருது, விச் இஸ் பெட்டர் தென் ஈக்விட்டி, அந்த அளவு பேசுகிறோம். பட் ஒரு 3 years பேக்கில் இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா
கோல்டு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. பட் இப்போது நம்ம சொல்கிறது கோல்டு இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட், ஐ மீன் வெல்த் ப்ரொடெக்டர். நீங்கள் ஒரு நல்ல கான்செப்ட் ஒரு கார்பஸ் பில் பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும்னா கோல்டு இஸ் அ குட் ஐடியா. பட் எல்லாமே எடுத்து நான் கோல்டுலேயே போடுவேன்னு சொல்கிறது நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் கோயிங் ஃபார் இப்போ நீங்கள் சொன்ன சேம் லெவலே கூட இருக்கட்டும் அடுத்த 3 வருஷத்துக்கு. பட் ஈக்விட்டி அடுத்து 15% கொடுத்துருந்தா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஆகிடும் இல்லையா? இன்னைக்கு ரேட்டில் மார்க்கெட் வாலட்டிலியாக ஆகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 1 இயரில் 26 ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட இந்த இது கண்டினியூ ஆகலாம். பட் அப்புறமா அது ஒரு ஈக்விட்டி எழுந்துக்க வரும்போது அடுத்த 3 வருஷம் ரேட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் அப்போ கோல்டில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ டைவர்சிஃபிகேஷன். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த டேரிஃபாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் நடந்த ஜிஎஸ்டி கட்டு, அப்படி இல்லைனா ஒரு பாகிஸ்தானோட ஒரு சின்ன கிளாஷ் இருந்தது, இந்த மாதிரி குளோபல் கியூஸ்லாம் இந்த திமாட்டிக் ஃபண்ட்ஸில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி நடந்திருக்கு சார்? இது எல்லாமே ஒவ்வொரு விஷயம் நீங்கள் குளோபலாக பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ப்ரைஸில் ஒரு இம்பாக்ட் ஆகுது வச்சுக்கோங்க. க்ரூட் ப்ரைஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா க்ரூட் ரேட் ஏறுது. அப்போது அந்த இம்பாக்ட் வந்து என்னோட ஆயில் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ஆயில் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து ஏர்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட டே டு டே பொருள். ஏன்னா ஒரு பெட்ரோலை க்ரூட் ஏறுதுன்னா இந்த இம்பாக்ட் வந்து என்னோட டீசல்லையும் என்னோட பெட்ரோலையும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எல்லா விலைவாசியும் ஏற ஆரம்பிச்சிடும். சிமிலர்லி ஒரு பாகிஸ்தான் வார் நம்ம சொல்லும்போது அந்த சமயத்தில் என்ன ஆகுது, த என்டையர் கண்ட்ரிஸ் ஃபோக்கஸ் ஆன் த வார், நாட் ஆன் த எக்கானமி டெவலப்மெண்ட். இது வந்து நமக்கு வரும்போது இது உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து நம்ம இன்வால்வ் ஆக போகிறது இல்லை, இது வந்து இன்டைரக்ட் இம்பாக்ட் இருக்க போகுது. பட் நானே பாகிஸ்தானும் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இஷ்யூ இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த என்டையர் ஃபோக்கஸ் ஆன் த வார், நம்ம அங்கே என்ன பண்ணணும் அந்த விஷயம் தான் பேசுமே தவிர எக்கானமி டெவலப்மெண்ட்டும் அந்த விஷயங்கள் நம்மளே தள்ளி வச்சிடும், செகண்டரி ஆகிடுது. ஸோ அப்போ அது ஒரு இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஜியோபொலிட்டிக்கல் மற்ற கண்ட்ரிஸ்குள்ள ஒரு விஷயம் வந்து தாய்லாந்து கம்போடியா ஒரு விஷயமாக இருக்கட்டும், யுக்ரைன் இந்த விஷயம்ல காசா இந்த விஷயம் ஆகும்போது, ஸோ குளோபலாக ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது இந்த ரெகுலர் ட்ரேட் விஷயன்றதே நடக்க போகிறது கிடையாது. ஒன் சைட் த டேரிஃப் வார் ஒரு பக்கம், அவர் டேக்ஸ் எத்தனை நான் கொடுக்க மாட்டேன்ற விஷயம் அது ஒரு பக்கம் போகும். இந்த மாதிரி வார் இருக்கும்போது இந்த டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும், இல்லை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் நீங்கள் ஏதாவது டீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டெஃபினெட்லி வில் ஹேவ் அ இம்பாக்ட். ஸோ அப்போ அது எல்லாமே அந்தந்த தீமில் வச்சு பார்க்கும்போது மே ஹேவ் அ மேஜர் இம்பாக்ட். ஸோ தட்ஸ் இட்ஸ் திமேட்டிக்னும் போது இது ஒரு சீசன் ஃபன் தான். ஒரு சமயம் நல்லா பண்ணும், ஒரு சமயம் நல்லா பண்ணாது. பட் எப்போ நீங்கள் அதை கால் எடுக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. தென் எவ்வளோ எக்ஸ்போஷர் எடுக்கலாம், தென் இது வந்து ஒரு அட்வைசர் வழியாக பண்ணுறது நல்ல சாய்ஸாக இருக்கும். ரேதர் தென் டூயிங் இட் தான் டேரக்ட்லி ஒரு அட்வைசர் வழியாக. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைவான் நீங்கள் எடுத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர் ஆஸ் ஐ செட் 40%. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா அடுத்த வருஷம் 40% இருக்குமான்னு சொல்ல முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ என்ன மார்க்கெட் திருப்பியும் அந்த சைக்கிள் நீங்கள் திருப்பி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் கால் எடுக்க முடியும். ஓகே, இந்த திமாட்டிக் ஃபண்ட்ஸை பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இதில் டைவர்சிஃபிகேஷனே கிடையாது, ஸோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு தான். அப்போ இந்த திமாட்டிக் ஃபண்ட்ஸோட பர்பஸ் என்ன மாதிரியான இன்வெஸ்டருக்கு இது சூட்டபிளாக இருக்கும்? ஸோ இது என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதோட இன் யுவர் போர்ட்ஃபோலியோ யூ ஹேவ் எசன்ஸ். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 ரூபா இந்த திமாட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. அது கூட மார்க்கெட்டில் உங்களுக்கு அதில் ரொம்ப கிளியராக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவி வெஹிக்கிள் எடுத்துங்க, இன்றைக்கி டேட்டில் நான் இவி வெஹிக்கிளில் கால் எடுக்கிறேன்னா ஓகே ஃபைன், எனக்கு நல்லாவே அந்த ரோட் மேப் எனக்கு தெரியும். அடுத்த ஒரு 3 இயர்ஸ்லேயோ 5 இயர்ஸ்லேயோ அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் போது ஐ வில் டேக் எ கால். பட் இதை நான் ஃபுல்லாக எடுத்துடலாமா, 100% அதில் போட்டுடலாமான்னா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. எப்படி நம்ம இப்போ கோல்டுக்கு பேசணுமோ அதே மாதிரி தான் கோல்டு. இன்னொன்று திமேட்டிக்கில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் எப்போ ஒரு தீமை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது ஆல்ரெடி பீக்கு வந்திருக்கும். நம்ம பீக்குக்கு வரத்துக்கு முன்னாடி அதை பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அது எப்போ எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, எப்போ நம்ம அதை கண்ணில் படுதுன்னு பார்க்கும்போது பை த டைம் இட் ஹவ் ரீச் த பீக். நீங்கள் அப்போ ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அதுக்குள்ளனா திருப்பி எக்ஸிட் ராங் டைமில் தான் ஆகும். அண்ட் ஜென்ரலாக ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்க, ஒரு 80% ஆஃப் த திமேட்டிக் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸோட சிஏஜிஆர் பார்க்கும்போது பெஞ்ச் மார்க்கோட கம்மியாக தான் இருக்கும், ப்ராடர் மார்க்கெட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 3 இயர்ஸ் அதாவது 1 இயரில் பெட்டராக பண்ணோம். பட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ரிப்போர்ட். ஒரு ப்ராடர் மார்க்கெட் ரிட்டர்னோட இது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷம் ரொம்ப பீக்காக கொடுத்துருக்கோம், அடுத்த வருஷம் நியூட்ரலாக இருந்திருக்கும், அடுத்த வருஷம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெட் டு நெட் பார்க்கும்போது ரிட்டர்ன் பெருசாக இருக்காதுன்ற விஷயம் தான். அப்போ அந்த ஃபஸ்ட் இயரில் நான் பீக்கில் இருக்கும்போது பிடிக்கிற அளவு நமக்கு தெரியுதுன்னா தென் இஸ் அ குட் கால். அதர்வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இல்லை யூ ஷுட் கோ ஃபார் த லாங் டேர்ம். அகெயின் இவி வெஹிக்கிள் இல்லை க்ரீன் லாங் டேர்மாக நான் போடுறேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க, அந்த கால்ஸ் பெட்டராக இருக்கும். திமாட்டிக் ஃபண்ட்ஸ் பேசிக்காகவே கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நான் திமாட்டிக் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதில் இருக்கிற ரிஸ்க்கெல்லாம் நான் எப்படி ப்ரொஃபைல் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? இல்லை ரிஸ்க்ன்றது இது என்ன, ப்ராடர் மார்க்கெட் அண்ட் ப்ராடர்னு சொல்கிறது ஜியோபொலிட்டிக்கல் எக்கானமிக் என்ன மாதிரி கால் எடுக்கிறாங்க இது எல்லாமே இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு கம்பெனியை பார்க்குற மாதிரி திமேட்டிக்கை ஒரு செக்டார் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஈவன் த செக்டார் சம் ஆஃப் கம்பெனி வுட் டூ பெட்டர், சில கம்பெனி நல்லா பண்ணாத ஒரே செக்டாருக்குள்ளே இருந்த விஷயங்கள் இருக்கும். பட் திமேட்டிக் போகும்போது என்ன ஆகுது, இது ரிலேட்டட் பிஸ்னஸ்க்குள்ளே மட்டும்தான் போட போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி தீம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐடிக்குள்ளே எதனா ரிலேட்டடாக இருக்கும் இந்த விஷயம் மட்டும்தான் அவங்க மூவ் பண்ண போகிறாங்க.
இப்போ ஐடி செக்டர் ஐடி தீமேட்டிக்கில் நான் ஒரு பேங்கிங் ஷேர் வாங்குறேன்னா அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கொடுத்துட போகுது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த மெயின் கம்பெனி வந்து பெரிய இம்பாக்ட் வளர போகிறது இல்லை, நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்ற விஷயம் இருக்கணும் போது ஒரு புது இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு 10,000 இல்லை 50,000 உள்ளே எடுத்துன்னு போகிறீங்கன்னா இந்த திமேட்டிக் கால் எடுக்கிறது வந்து ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் ஒரு 5 lakhs 10 lakhs பர்பஸ் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 50,000 இதில் பண்ணலாமா, இல்லை ஒரு 1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாமா, தென் ஓகே. இப்போ தான் ஒரு 10-15,000 எடுத்துன்னு வர போகிறேன், இல்லை ஒரு எஸ்ஐபி தான் போட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த திமேட்டிக்ன்றது சரியா உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் திமேட்டிக்கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது அவ்வளோ ப்ரிஃபரபுளாக இருக்காது. பட் உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ நான் ஒரு சின்ன போர்ஷன் தனியாக வச்சுருக்கேன், இதில் நான் மாற்றுவேன் வச்சுப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன்னா அதில் வேணால் நீங்கள் கவர் பண்ணலாமே தவிர உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோ உங்கள் கோல் ஓரியன்ட் ஃபண்டில் உள்ள போர்ட்ஃபோலியோவில் இந்த திமேட்டிக் வந்து எப்போவுமே அடாப்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சம்டைம் டூ பெட்டர், சம்டைம் ரிவர்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் எவ்ரி டைம் வந்து ரீபேலன்ஸ் பண்ணணுமா, 6 மாதம் தூரம் மாற்றணுமா, வருஷத்துக்கு தூரம் மாற்றணுமான்றது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஸோ பெட்டர் கோர் போர்ட்ஃபோலியோ எடுத்து வராதிங்க, சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் வெரி கீன் அபவுட் த தீமேட்டிக் அப்படின்னீங்கன்னா. யூஸ்வலாக நம்ம போர்ட்ஃபோலியோவை 1 year ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸை நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அனலைஸ் பண்ணணும்? ஏன்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லைம் லைட்டில் சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எப்படி இதை அனலைஸ் பண்ணணும்? இது உள்ளே போய் அனலைஸ் பண்ணுறதோட பிஃபோர் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த செக்டர் எந்த மாதிரி போக போகுது, இந்த தீம் எப்படி இருக்க போகுதுன்ற விஷயம். ஏன்னா அகைன் நம்ம சொன்ன மாதிரி தீமேட்டிக்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கான்செப்ட் கிடையாது, பட் அது பெர்ஃபார்ம் பண்ணுறது ஷார்ட் டேர்மில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கால் எடுக்கணும். நீங்கள் உள்ளே எடுக்கும்போது வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கணும், தென் யூ நீட் டு வெயிட் ஃபார் சம் டைம், தென் வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட். பட் நீங்கள் உள்ளே எடுக்கிற கால் வந்து நம்ம சொன்ன மாதிரி இது எப்போ நம்ம கண்ணுக்கு படுதுனாவே அன்ஃபார்ச்சுனேட்லி அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் கண்ணுக்கே படும். அப்போ நான் உள்ளே போகிறேன்றது அடுத்த ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துலேயே அது ஒரு யூட்டன் போட ஆரம்பிச்சிருக்கும் அந்த தீமில் வந்து. பிகாஸ் எனி செக்டர் எக்ஸப்ட் சம் எவர்கிரீன் நம்ம இந்த பேங்கிங்கோ இல்லை இந்த எஃப்எம்சிஜி இந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்ற எல்லா செக்டருமே ஒரு சைக்கிள் தான் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃபென்ஸ் அதே மாதிரி எப்போவுமே பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு பெங்களூர் ஒரு துபாய் எக்ஸ்போவில் ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு, உடனே அந்த கம்பெனியோட ஷேர் வந்து டிராஸ்டிக்காக கீழே விழுந்தது. இன்ஃபேக்ட் இது டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது தான், கம்பெனியாக இருக்கிறது டிஃபென்ஸ் இண்டெக்ஸில். பட் இப்போ ஒரு நியூஸ் ஒன்றுமே என்ன ஆகுது, அது கீழே விழுந்துடவே கிடையாது. சிமிலர்லி உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது, டிஃபென்ஸுன்றது ரொம்ப லிமிட்டட் கம்பெனிஸாக உள்ளே இருக்கும். அப்போ இந்த மாதிரி தீம் இந்த மாதிரி செக்டார் பேஸை நீங்கள் கால் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக பண்ணுங்கள். இது என்ன மாதிரியான இதில் இருக்குது, இந்த கிரவுண்ட் ஒர்க் ஹோம் ஒர்க் நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கா, தென் யூ வில் டேக் எ கால். அதர்வைஸ் நான் உள்ளே போய்ட்டு 6 மாதத்துக்கு பார்த்துனே இருக்கணுமான்றது இட் லைக் எ ட்ரேடிங் ஆகிடும் உங்களுக்கு. இது பண்ணலாம், பட் ஒரு ட்ரேடிங் கால் பண்ணுறது வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்பவுமே ஆப்டாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் எண்ட் அப் இன் த லாஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துடும். ஸோ ஒரு சின்ன போர்ஷன் ஒரு சேட்டலைட்டில் போர்ட்ஃபோலியோவில் இது இருக்கட்டும், பெரிய இம்பாக்ட் வரப்போகிறது இல்லை, அப்படியே லாஸ் ஆனால் கூட அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் அதில் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா திமேட்டிக் இஸ் ஓகே. அதர்வைஸ் கோ ஃபார் ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ, ஜென்ரல் ப்ராடர் மார்க்கெட்டோட ஒரு லார்ஜ் மிட் ஃப்ளெக்ஸி இந்த மாதிரி இது எடுக்கிறது நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ஈவன் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப் கூட தே வில் ஆல்சோ கெட் எக்ஸ்போஷர் டு ஆல் த ஐடி, ஆல் த பேங்கிங், ஆல் த கன்சூமர், எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்க போகுது. நான் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கிறேன்னா அதில் வந்தால் எனக்கு நல்ல லாபம், வரலனான்றதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும். ஓகே, இந்த 2025ல் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் டாப் ரேட்டடாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட்ஸை பற்றி பேசணும், அண்டர் ரேட்டட் செக்டர்ஸை பற்றி எல்லாம் பேசணும். ஸோ ஓவராலாக இந்த 2025ஓட திமேட்டிக் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு இன்வெஸ்டர் என்ன டேக்அவே எடுத்துக்கலாம்? ஸோ ஹேவ் அ ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன். நீங்கள் திமேட்டிக் போகிறது தப்பு கிடையாது, பட் ஹவ் அ ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன். ஸோ நீங்கள் ஒரு 5 lakhs போர்ட்ஃபோலியோ இருக்க இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 10% வரைக்கும் எடுத்துன்னு போங்க. 10-15%க்கு மேலே திமேட்டிக் வந்து எவ்வளோ சூப்பர் தீமாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு அண்ட் சில்வர் எக்ஸாம்பிள், இன்றைக்கி டேட்டில் கோல்டு அண்ட் சில்வர் கூட நீங்கள் 100% எடுக்கிறீங்கன்னா நாட் அ குட் சாய்ஸ். பட் ஈவன் சில்வர் நெக்ஸ்ட் 5 years அவ குட் ரிட்டர்ன், 5 yearsல நல்லா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவான கால் கொடுத்துருக்காங்க சில்வர் கூட. பட் அதுக்காக 100% போடணுமான்றது எடுக்காதீங்க. ஒரு எனி போர்ட்ஃபோலியோ ஈவன் எவ்வளோ சூப்பராக இருந்தால் கூட திமேட்டிக்காக இருக்கட்டும் இல்லை பர்டிகுலர் ஃபண்டாக இருக்கட்டும் என்ன கான்செப்டாக இருந்தாலும் 15-20% மேலே எக்ஸ்போஷர் எப்போவுமே எடுக்கிறது ரைட் சாய்ஸ் கிடையாது. ஓகே, திமேட்டிக் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.